ஆன்யா, எப்படி இருந்தாலும் நீங்க எங்க டேமியன் கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சதான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. அதுக்கு பெக்கியும், நாங்க எதுக்கு பசங்க கிட்ட வந்து கேட்க போறோம், உங்க கூட எல்லாம் டீமா இருக்கிறதுக்கு யாருக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஆன்யா மனசுக்குள்ள அப்பாவோட மிஷினை முடிக்கணும்னா கண்டிப்பா இந்த 2வது பையன் கிட்ட நம்ம ஃப்ரெண்ட் ஆகிதான் ஆகணும். ஆனா இவன் என்ன ரொம்பவே புள்ளி பண்றான், இவன் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனையே பாக்குறா. இவ இப்படி பாக்குறத பார்த்த டேமியனும், நீ எதுக்கு என்ன இப்படி பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்ப மனசுக்குள்ள, இந்த பொண்ணை பத்தி யோசிக்க வேண்டிய நேரம் இது கிடையாது, இப்ப நான் கண்டிப்பா இந்த ஸ்டாரை ஜெயிச்சே ஆகணும், அப்பதான் எங்க அப்பா என் கூட பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இதை ஆன்யா ரீட் பண்ணி அவனையே பாக்குறா. பிடி சார் வராதனால எண்டர்சன் தான் இன்னைக்கு அந்த கேம் நடத்த போறான். கேமோட ரூல்ஸ் எல்லாமே சொல்றான், எல்லாரும் ஃபேரா விளையாடணும் அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்க டீம்ல டேமியன் தான் முதல்ல இருக்கான். அவன் பால கையில வச்சிருக்கும் போது அவன் மனசுக்குள்ள பிளாஷ்பேக் சீன் ஓடுது. அப்ப அவன் கையில ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு, இவன் மட்டும் அந்த கிளாஸ் சார்பா நாளைக்கு போட்டி போட வந்தா நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்ப டேமியன் பால தூக்கி போடுறான், அதை அவன் கரெக்டா கேட்ச் பண்ணிடுறான். இதை பார்த்த பெக்கியோ, என்னது இவன் நம்ம ஏஜ் பையன் மாதிரியே தெரியல, இவன் ரொம்ப பெரியவனா இருக்கான். மறக்காம இந்த டைட்டிலுக்கு மேல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.